Whenever Jesus had a meeting, எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டம் நடத்தினாரோ, he never took a collection of money. ஒரு காலம் அவர்களிடத்திலே பணத்தை வசூலிக்கவில்லை காணிக்கை என்ற பெயரிலே. When he healed the sick, வியாதியஸ்தரை குணமாக்கும் பொழுது he never took a collection. அவர் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்ததில்லை. None of the apostles did it. எந்த ஒரு அப்போஸ்தலரும் அப்படி செய்ததில்லை. So how is that practice come today? இந்த பழக்கமானது இன்றைக்கு எப்படி வந்தது? It's a human tradition. மனுஷிக பாரம்பரியம். And when we say that is a tradition which is against Jesus and the apostles, இந்த காரியமானது இயேசுவுக்கும் அப்போஸ்தலர்களும் செய்த காரியத்திற்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய மனுஷிக பாரம்பரியம் என்று நாம் சொல்லும் பொழுது people get angry. மக்கள் கோபமடைகிறார்கள். Especially those who love to collect money. குறிப்பாக பணத்தை வசூல் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறவர்கள் கோபமடைகிறார்கள். Then how did Jesus get money for his food and to feed his 12 disciples? அப்படியானால் இயேசு தன்னுடைய ஆகாரத்திற்காகவும் தன்னுடைய 12 பேரை பராமரிப்பதற்காகவும் எப்படி அவர் பணத்தை பெற்றுக்கொண்டார்? People gave voluntarily, secretly. மனமுவந்து அந்தரங்கத்திலே இயேசுவுக்கு கொடுத்தார்கள் பணம். That is how God's work was done in the first century. இப்படித்தான் தேவனுடைய ஊழியமானது முதல் நூற்றாண்டிலே செய்யப்பட்டது. And that is how we have done our work in the last 35 years in all our churches. இப்படியே தான் எங்களுடைய ஊழியங்களையும் கடந்த 35 ஆண்டுகளாக எங்களுடைய எல்லா சபைகளிலேயும் செய்திருக்கிறோம். You know, to hire a hall like this, இது போன்ற ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுப்பது என்பது for 3 days costs nearly 1 lakh. 3 நாட்கள் வாடகை பணமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஆகிறது. That's a lot of money. அது அதிகமான பணம். But we're not going to take it with a collection. ஆனால் அந்த பணத்தை உங்களிடத்திலிருந்து வசூல் செய்ய மாட்டோம். No. இல்லை இல்லை. Because of one reason. ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாய். The gospel we preach is free. நாங்கள் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷமானது இலவசம். Everything God gives is free. தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. What man does is he wants money for it. மனிதன் செய்யக்கூடிய காரியத்திற்கு அவனுக்கு பணம் தேவை. We can say the devil is always stealing. பிசாசு எப்பொழுதுமே திருடுகிறான் என்று நாம் சொல்லலாம். Man is always selling. மனிதன் எப்பொழுதுமே விற்கிறான் என்று சொல்லலாம். And God is always giving free. தேவன் எப்பொழுதுமே இலவசமாய் கொடுக்கிறார் என்று சொல்லலாம். It's true. மெய்தான். The devil is always stealing. பிசாசு எப்பொழுதுமே திருடுகிறான். Man is always selling. மனிதன் எப்பொழுதுமே விற்கிறான். And God is always giving things free. தேவன் எப்பொழுதுமே இலவசமாய் கொடுக்கிறார். Anything. எதை வேண்டுமானாலும். Look at the oxygen we breathe every day. நாம் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு ஆக்ஸிஜனை எண்ணி பாருங்கள். Do you have to pay God for it? அதற்காக தேவனுக்கு கட்டணம் செலுத்த வேண்டுமா? Not 1 cent. ஒரு பைசா கூட இல்லை. You go to a hospital and try and get some oxygen for breathing. நீங்கள் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்று கொஞ்சம் சுவாசிப்பதற்கு ஆக்ஸிஜன் வாங்கி பாருங்களேன். You'll have to pay for it. அதற்காக நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். What about the water in the rivers? Does God charge us for it? நதியிலே ஓடக்கூடிய தண்ணீர் அதற்கு தேவன் கட்டணம் வசூலிக்கிறாரா? Free. இலவசம். But man will take it and sell it to you through the corporation. ஆனால் மனிதனோ அந்த தண்ணீரை எடுத்து கார்ப்பரேஷன் மூலமாக உங்களுக்கு விற்கிறான். That's what I mean. இதை தான் நான் பொருள்படுத்தி சொல்கிறேன். Man is always selling what God is giving free. தேவன் இலவசமா எதை கொடுக்கிறாரோ அதை மனிதன் விற்கிறான். In the same way in Christianity, இதே விதமாக தான் கிறிஸ்தவத்திலேயும் God gave the gospel free, but many pastors and preachers are selling it. தேவன் சுவிசேஷத்தை இலவசமாக கொடுத்திருக்க அநேக பாஸ்டர்மார்கள் அதை கிரயத்திற்கு விற்கிறார்கள். So we want to come back to the way Jesus did it. ஆகவே இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த நிலைக்கு நாம் வர The விரும்புகிறோம். way the apostles did it. அப்போஸ்தலர்கள் எப்படி செய்தார்களோ அந்த நிலைக்கு வர விரும்புகிறோம். So that we give a correct impression of God to the people. அப்படி மட்டுமே நாம் தேவனை குறித்ததான சரியான ஒரு கருத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும்.